பேர் செத்துருக்கான். 2 லட்சம் பொம்பளையை தாலி எடுத்தது சாதனையா வேதனையா என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனிதர்கிட்ட மருத்துவத்துக்கு, கல்விக்கு, குடிநீருக்கு வரியை வாங்கிக்குது. ஆனால் அந்த கல்வியை நான் தனியார் முதலாளிகிட்ட, தனியார்கிட்ட போய் படித்தா தான் நல்ல கல்வியை பெற முடியும். நிலைமை இருக்குது. அறிவு விற்பனைக்கு வந்துருச்சு. உயிர் காக்கும் மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு. அரசு பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு. தம்பி பழனியப்பன் கூட அது குறிப்பிட்டார். அரசை நடத்துகிறவர்கள் யார்? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியல. அவர் எம்ஜி ராமச்சந்திராவில் படுக்கிறார், அம்மையார் அப்பலோவில் படுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அரசு மருத்துவமனை? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நடத்துகிற மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லை. ஏன் நீங்க அங்க போய் படுக்கல? 75 நாள் கழிச்சு நடந்தது 7 நாள்ல நடந்திருக்கும். அதனால போகல.